द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूत भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादार विंदங்களை வணங்கி ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम अधिमधुरचापकर्ता अभरिमिदां मोद बाणसौभाग्या अरुणाम् अतिशयकरुणा अभिनवगुणसुन्दरी वन्दे अभिनवकुलसुन्दरी वन्दे अभिनवगुणसुन्दरी वन्दे। जगदम्बिके लोकमाता ईश्वरी सर्व வேதாந்த சாஸ்திர பூமி என்று நேற்றுக்கு பார்த்தோம்.
எல்லா வேத வேதாந்தங்களும் எந்த இடத்திலே ஸ்புரணமாகி நமக்கு ஞானத்தை தருகிறதோ அந்த இடம் அந்தக்கரணம் என்கின்ற ரூபத்திலே அந்தக்கரண விசித்த சைத்தன்ய ஸ்வரூபமாக விளங்கி நம்முடைய ஞானத்திற்கு இடமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் எந்த இடத்துல தாத்பர்ய நிச்சயம் சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த சாத்திரங்கள் மெய்ப்பொருளாக எது இருக்கிறதோ அந்த அம்பாள் அந்த அம்பாள் எப்படி அறியப்படுகிறாள் என்றால் மகா வாக்கியங்களினுடைய விசாரத்தினாலே அறியப்படுகிறாள். அப்படி மகா வாக்கிய விசாரத்தில் நமக்கு முதலிலே தேவைப்படுவது தாத்பர்ய நிர்ணயம் என்று சொல்வது. இந்த தாத்பர்ய நிர்ணயம் செய்வதற்கு நமக்கு வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் ஷட்லிங்கம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான நிலைப்பாடுகள் மனதிலே தோன்ற வேண்டும், அந்த இடம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நேற்றுக்கு பார்த்தோம். அப்படி பிரம்மசூத்திரத்தில் தத்து சமன்வயார் என்று சொல்லக்கூடிய சமன்வய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூத்திரத்தினுடைய விஷயம்தான் தாத்பர்ய லட்சணம் கூறப்பட்டிருக்கிறது. இது லட்சணாவர்த்தியினாலே நாம் லட்சணாவர்த்தி என்று சொன்னால் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், ஒரு குறிப்பிட்ட லட்சணத்தை கொண்டு அதனுடைய மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு லட்சணத்தினுடைய தன்மையை அறிதல், அதுதான் லட்சணாவர்த்தி. அதுதான் பாகத்தியாக லட்சணம் என்று சொல்லக்கூடிய ஜெக லட்சணம் என்று நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். ஒரு வார்த்தை 2 விதமான நிலைப்பாடுகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று நேரடியாக பொருள் தரக்கூடிய வார்த்தை, இன்னொன்று மறைமுகமாக பொருள் தரக்கூடிய வார்த்தை. இப்படி மறைமுகமாக பொருள் தரக்கூடிய வார்த்தையாகத்தான் இந்த மகா வாக்கியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு பாகத்தியாக லட்சணை என்று சொல்லக்கூடிய லட்சியார்த்த விஷயமாக இருக்கிறது. அப்போ பாகத்தியாக லட்சணை மூலமாக சிலதை விட்டுவிட்டு சிலதை எடுத்துக்கொண்டு நாம் பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய உண்மைத்தன்மையை மகா வாக்கியத்தினுடைய லட்சியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நம்ம பாகத்தியாக லட்சணை மூலமாக பார்க்கிறோம். இந்த பாகத்தியாக லட்சணைக்கு அதிஷ்டானம் எது? இந்த பாகத்தியாக லட்சணை என்று சொல்லக்கூடிய மகா வாக்கிய விசாரத்திற்கு எது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றால் அதுதான் ஷட்லிங்கம் என்று சொல்லக்கூடிய தாத்பர்ய நிர்ணயம். மகா வாக்கியத்தை ஆராய்வதற்கு முன்னாலே வேதம் என்ன சொல்ல விளைகிறது என்பதிலே தீர்மானமாக ஒரு தன்மை, ஒரு அறிவு ஏற்பட்டால்தான் நமக்கு பூர்வபட்ச சித்தாந்தங்களினுடைய தாத்பரியம் புரியும். பூர்வபட்சம் என்று சொல்லக்கூடியது நமக்குள் அல்லது இந்த விஷயத்தை இந்த வார்த்தையில் ஏற்படக்கூடிய சந்தேகம், அதற்கு பெயர் பூர்வபட்சம் என்று. ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வது. சித்தாந்தம் என்பது அது அப்படி அல்ல, இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்வது. இந்த இரண்டையும் பார்ப்பதற்கு ஒன்று போலே தெரியும். எது சித்தாந்தம், எது பூர்வபட்சம் என்று அறிய முடியாது. அதனால் நமக்கு முதல்ல என்ன வேண்டும் என்றால் தாத்பர்ய நிர்ணயம் வேண்டும். தாத்பர்ய நிர்ணயத்தோடு விசாரத்தை ஆரம்பித்தால்தான் நமக்கு பூர்வபட்ச சித்தாந்தங்களினுடைய தெளிவு கிடைக்கும். அதாவது சந்தேகம் தெளிதல் என்கின்ற இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்றால்
முதல்ல நமக்கு தாற்பரிய நிர்ணயம், வேதம் இதைத்தான் சொல்ல விளைகிறது என்பதில் தீர்மானமான ஒரு முடிவு, அதற்கு பேர் தான் தாற்பரிய நிச்சயம் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தாற்பரிய நிச்சயத்திற்கு 6 அங்கங்கள், 6 விதமான ஸ்டெப்புகள் இருக்கிறது என்று பிரம்மசூத்திரத்தில் பகவான் வியாசர் சொல்றார். அது என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே இந்த விஷயம் இதை பற்றிய விஷயம் என்கின்ற தன்மையை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு புத்தகம் எழுதுகின்றவர் முகவுரையாக இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று எழுதுகிறாரோ, அதுபோல இந்த வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தில் உபக்கிரமம் என்று சொல்லக்கூடிய இதில் என்ன சொல்லப்பட போகிறது என்பதை பற்றிய ஒரு விஷயம், அதுக்கு பேர் உபக்கிரமம். அடுத்தது உபசம்ஹார, எல்லா ஆராய்ச்சிகளும் முடிந்துவிட்டு கடைசியாக கன்க்ளூஷன், இதுதான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்று நிர்ணயிப்பது, அதற்கு பெயர் உபசம்ஹாரக. இப்படி ஆரம்பம், முடிவு. அடுத்தது இடையில அபியாசம் பல கோணங்களிலே அதே விஷயத்தை பல கோணங்களிலே ஆராய்ந்து பார்ப்பது. திருஷ்டாந்தம், தாஷ்டாந்தம், இன்னும் நமக்கு தெரிந்த பல பல நிலைப்பாடுகளை கொண்டு, பல பல பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பது, இதற்கு அபியாசம். அதை திரும்ப 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 ஆராய்ச்சி பார்ப்பது, பல கோணங்களிலே ஆராய்ச்சி செய்து பார்ப்பது, அதுதான். அடுத்தது அஷ்டவாதம் என்றால் இந்த விஷயத்தினுடைய சிறப்பு என்ன, இதை தெரிந்து கொண்டதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, இது இப்படிப்பட்ட நிலைப்பாடு உடையது என்று அதை பற்றிய புகழ்ச்சி, சிறப்பு, இதை பற்றி பேசி உபபத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பல நிலைப்பாடுகளை கடந்து இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையான தன்மைக்கு வருவது உபபத்தி அல்லது உபப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய இரண்டும். அடுத்தது அந்த அந்த உபப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய தன்மையை அடைந்ததற்கு பிறகு தியானம் அல்லது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்றால் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், விபரீத பாவனார்த்தம். விபரீத பாவனார்த்தம். ஸோ நமக்கு தெரிந்திருந்தாலும் மறுபடியும் நம்முடைய ஓரியன்டேஷன்னால மறுபடியும் அது நம்மை இழுத்து செல்லும். அதனால அதற்கு நிதித்தியாசனம் என்று அடுத்தது பலன் என்று பிரயோஜனம் என்று சொல்லக்கூடியது. இப்படி அதிஷ்டான ரூபேன அத்தியாரோப அபவாதம், இதையெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின் இந்த ஆதாரத்தை கொண்டு அதுக்கு பிறகு இந்த அதிஷ்டான இப்படிப்பட்ட இந்த சட்லிங்கத்தினுடைய நிரூபணம் நமக்கு ஏற்பட்டதற்கு பிறகு அதை மனதில் வைத்துக்கொண்டு அத்தியாரோப அபவாதம் என்கின்ற ஒரு பிரக்கிரியா, அதாவது ஆரோபித்து பார்த்தல், அடுத்தது இதை நெகேட் செய்தல். இப்படி ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் இது அல்ல என்று அத்தியாரோப அபவாதம் என்று சொல்லக்கூடிய ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடியதும் அதை நேதி என்று விளக்கி பார்ப்பதும் ஆக இவைகள் எல்லாம் செய்தால் மகா வாக்கியத்தினுடைய சித்தி என்பது ஏற்படும். இப்படிப்பட்ட மகா வாக்கிய சித்திக்கு இடமளித்து கொண்டிருக்கக்கூடியது பரபிரம்மனுடைய அம்பாளினுடைய ஸ்தானம், அம்பாளினுடைய வித்தை. இந்த ஸ்ரீ வித்தையில இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய பூமியாக, சர்வ வேதாந்த சாஸ்திர பூமியாக அம்பாள் இருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த ஆராய்ச்சிக்கு எந்த இடத்துல இந்த ஆராய்ச்சி நடைபெறுகிறதோ அந்த இடமாக, அந்த இடத்தினுடைய வியாபகமாக, விற்த்தியினுடைய சொரூபமாக பிரம்ம வித்தையும் அவளே, பிரம்மன் அறிகின்ற ஞானமும் அவளே என்று அத்தனையுமாக பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள். இந்த பிரம்ம வித்யா விசார ஸ்வரூபமாய் விளங்கக்கூடிய அவள்தான் சர்வ வேதாந்த சித்தாந்த தாத்பர்ய பூமி என்று
அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த மந்திரம் கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். சதசத் ஆசிரியா, சத்துக்கும் அசத்திற்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். கேனோபனிஷத்தில் வித்யாத் அவித்யாத் அதீதக, வித்யாத் அவித்யாத் அதீதக, இங்கு 2 விதமான விவரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அறியக்கூடியவளாக இருக்கிறாள் அல்லது அறிவதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று 2 விவரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்று பார்த்தோம். அதாவது விவகார யோக்கியதை உடைய சத்து, அந்த சத்து விவகார யோக்கியதை உடைய சத்து என்றால் விவகாரிக சத்து. இந்த விவகாரிக சத்துல பிருத்திவி, அப்பு, தேஜஸ் என்று சொல்லக்கூடிய 3 பூதங்களும் அறியக்கூடியவையாக இருக்கிறது, அதாவது கோச்சரமாக இருக்கிறது. ஆனால் ஆகாசம், வாயு என்கின்ற 2 அகோச்சரமாக இருக்கிறது. அதாவது இது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத தன்மையில் இருக்கக்கூடியது. அதாவது முதல் சொன்ன 3ம் மூர்த்தங்களாகவும் ஆகாசமும் மிக அமூர்த்தமாகவும் இருக்கக்கூடியது. இப்படி சதசத் அறியக்கூடிய பொருளாகவும் கோச்சரமாகவும் அகோச்சரமாகவும் விளங்குபவள் என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று, பாரமார்த்திய சத்துக்கு 3 விதமான சத்துக்கு 3 விதமான இருப்புத்தன்மைகள் இருக்கிறது என்று நம்ம பார்த்துருக்கோம், பல நிலைகளில் பார்த்துருக்கோம். ஒன்று பிராதிபாசிக சத்து. இந்த பிராதிபாசிக சத்து என்று சொல்லக்கூடியது என்னுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அஞ்ஞானத்திலே தோற்றக்கூடிய தோற்றம். அதாவது குறிப்பாக ஒரு அறையிலே நாம் போய்கொண்டிருக்கிற போது ஒரு கயிறு பாம்பாக தோற்றமளிக்கிறது. இந்த கயிற்றினுடைய பாம்பினுடைய தோற்றம் இருக்கிறதா இல்லையா? பாம்பினுடைய தோற்றம் இருக்கிறதா இல்லையா? பார்க்கப்படுகிறது, என்னால் பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த இருப்புத்தன்மை எப்படிப்பட்ட இருப்புத்தன்மை என்றால், என்னுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தியாதி என்று சொல்லக்கூடிய மறைப்பினால் ஏற்பட்டு எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு சத்து, அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்து என்று சொல்றோம். அடுத்தது விவகார யோகியதை உடைய சத்து, விவகார இன்ட்ராக்ஷன் செய்யக்கூடிய நிலையில். அது இப்போ சூரியன் உதிப்பது மறைவது என்கின்றது நம்முடைய அறியாமையினால் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றம் தான் மறைவதும் உதிப்பதும் என்றெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அங்கே ஏற்பட்ட தவறான தோற்றம் என்பது எனக்கு மட்டும் தெரிகிறது. அதாவது கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்பு எனக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எனக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொய் தோற்றம். அடுத்தது சூரியன் உதிக்கிறது மறைகிறது என்பது 2ம் இல்லை. ஆனால் தோற்றமாத்திரமாக ஈஸ்வர சிருஷ்டியாக நாம் பார்க்கின்ற அத்துணை பேருக்கும் பார்க்கப்படுகின்ற அத்துணை பேருக்கும் அது உதிப்பதாகவும் மறைவதாகவும் ஒரு பொய் தோற்றம் தெரிகிறது. இதற்கு பெயர் விவகாரிக சத்து என்று சொல்றோம். விவகாரிக சத்து என்றால் இன்ட்ராக்ட் செய்வதற்கு யோகியதையுடையது. இப்போ அந்த சத்து என்பது நமக்கு மட்டும் தோன்றியிருக்கிறதுனால மற்றவர்களுக்கு தோன்றாதனாலே அதில் தொடர்பு கொள்ள முடியாத நிலை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சூரிய உதயமும் மறைவும் என்று சொல்லக்கூடியது பொய்த்தோற்றமாக இருந்தாலும் இதனால் உலகமே பாதிக்கிறது. எப்படி சூரியன் உதிக்கிறது என்று சொன்ன உடனே காலையில் எழுந்திருக்க வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும் என்று கால நிர்ணயம் என்று சொல்வதற்கு அந்த பொய்த்தோற்றமாகிய சூரிய உதயமானது இன்ட்ராக்ஷனுக்கு பயன்படுகிறது. இதற்கு பெயர் சொல்றோம் விவகாரிய சத்து, விவகார யோகியதை உடைய சத்து என்று சொல்றோம். முதல்ல பார்த்தது ஜீவ சிருஷ்டி, இரண்டாவது பார்த்தது ஈஸ்வர சிருஷ்டி. முதல்ல பார்த்தது என்னுடைய மனதிலே நானாக தோற்றுவித்துக் கொண்ட கனவு அல்லது பாம்பு, இதுக்கு ஜீவ
சிருஷ்டி என்று பெயர். இந்த சூரிய உதயம் மறைவு என்பது ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது. எனவே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது தோற்றமாகவும் அந்த தோற்றத்தினுடைய விளைவு இரண்டும் எல்லாத்துக்கும் இருக்கும். கனவினுடைய தோற்றமும் கனவினுடைய விளைவும் எனக்கு மட்டும் இருக்கும். ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சூரிய உதயமும் மறைவும் பாதிக்கப்படுகிறது. எனவே இதற்கு பெயர் விவகாரிக சத்து என்று சொல்லுவோம். இப்போ இரண்டும், சூரியன் உதிப்பதும் மறைவதும் பொய், கயிற்றிலே பார்க்கின்ற பாம்பும் பொய். ஆனால் இந்த இரண்டையும் பார்க்கின்ற நீ என்பது மெய். பாருங்க, இந்த இரண்டையும் பார்க்கக்கூடிய உன்னில் தான் இந்த விவகாரிய சத்து என்பது உன்னில் தோன்றி உன்னில் நிலைத்து உன்னில் மறைகிறது. அதே போல ஜீவசக்தி என்று சொல்லக்கூடிய கயிற்றில் தோன்றக்கூடிய பாம்பும் அதே போல தான் தோன்றி மறைகிறது. எனவே விவகாரிய சத்து பிராதிபாசிக சத்து இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சத்து தான் நம்ம ஓங்காரத்தின் மூலமாக பார்த்தோம். விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3 அனுபவங்கள். இந்த 3 அனுபவத்தை தவிர வேறு அனுபவம் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த 3 அனுபவமும் எதிலே இடம்பெறுகிறது என்றால் துரியம் என்ற அந்த ஓங்காரத்தினுடைய சதுர்பாத் என்று சொல்லக்கூடிய துரியத்தில் தான் தோன்றி நிலைத்து மறைகிறது. எது? கனவு, உறக்கம், விழிப்பு என்கின்ற 3ம் தோன்றி நிலைத்து மறைகிறது. இப்படி சதசத் ஆசையாக, இப்படி சத்துக்கும் அசத், இந்த இடத்துல சத்து என்று சொல்லக்கூடியது விவகாரிய சத்து. விவகாரிய சத்தும் சத்தல்லாத தன்மை இருக்கக்கூடியதும் ஆகிய அனைத்தும் எந்த ஒன்றின் துரியத்தினுடைய ஆதாரத்தில் தான் இவைகளெல்லாம் வியாபித்திருக்கக்கூடியது. எனவே சைத்தன்ய ஸ்வரூபமாக தோற்றுவிக்கப்பட்டவை எல்லாம் தோன்றி நிலைத்து மறைவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் சாந்தோக்கிய உபநிஷத்தில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய மந்திரம் சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி. இந்த இதம் என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த நாமரூபத்தோடு கூடியதாகிய இந்த பிரபஞ்சம் தோற்றத்திற்கு முன்னாலே சத்தாகவே இருந்தது. அப்ப இப்பவும் சத்தா, சதேவ ஏவ காரத்தின் மூலமாக இப்போது இருப்புத்தன்மையுடையதாகிய இது சத்வடிவமாக மட்டுமே முன்னால் இருந்தது. இப்போதும் சத்வடிவத்தினுடைய வியாபகமாக இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்று திரிகாலே அபிச்சதி இது சத்து என்று சொல்லக்கூடிய சதேவ சௌமியம் அக்ரே ஆசீத் என்று இந்த அதிஷ்டானத்தில் தான் சத்தா பூர்த்தியாக சரி. இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சத்மாத்திரமாக இருந்த இந்த சத்வத்து இந்த பிரபஞ்சமாக ஏவ ஆசீத் இதம் என்று சொல்கிறதுல எப்படி இருக்கிறது என்றால் சத்தா ஸ்பூர்த்தியாக, இருப்புத்தன்மையாகவும் அதனுடைய வியாபகத்தன்மையாகவும், ஒவ்வொரு பொருளிலும் இருப்புத்தன்மையாகவும் வியாபகத்தன்மையாகவும் எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான் சத் அசத் என்கின்ற இரண்டுக்கும் ஆசிரியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படி சத்தாஸ்பூர்த்தி பிரதான என ஆரம்பிக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு சத்தாஸ்பூர்த்தியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியது. இதைத்தான் கீதையில பகவான் சொல்றார், மஸ்தானி சர்வபூதானி, என்னை ஆசிரியத்துத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் நச்சமஸ்தானி சர்வபூதானி, ஆனால் என்னில் இவைகள் எல்லாம் இல்லை என்று சொல்றார். என்னில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இவைகள் எல்லாம், ஆனால் என்னில் இவைகள் இல்லை. அதான் A is equal to B but B is not A என்று சொல்வது. அதாவது கயிறு தான் பாம்பு, ஆனால் பாம்பு கயிறு அல்ல என்கின்ற தன்மையை கொண்டது. இப்படி சத் அசத் ஆசிரியாக, சத்துக்கும் அசத்துக்கும் ஆசிரியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த அம்பாளுடைய சதசத் விலட்சணம் பிரம்ம, சத்துக்கும் அப்பாற்பட்டவள் பிரம்மன் என்று இந்த மந்திரம் தெளிவாக்குகிறது. சகலா, இந்த சகலா என்கின்ற மந்திரத்தை முன்னாலே பார்த்திருக்கோம்.
முன்னாலே பார்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது 64 கலைகளோடு கூடியவள் அம்பாள். அதாவது 64 கலைகளுக்கும் யாரை ஆசிரியத்திருக்கிறதோ, எதில் 64 கலைகளும் தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட அம்பாள். இந்த ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுகளை எல்லாம் எதற்காக வேதம் நமக்கு கற்பித்து கூறுகிறது? 64 கலைகளோடு கூடிய அம்பாளாக நம்மை விஸ்வலை செய்ய வைக்கிறது. எதற்கு என்றால் உபாசனைக்காக. இந்த உபாசனைக்காக கற்பிக்கப்பட்டவை சோடச கலா புருஷனாக பிரதிபாதகம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி சாந்தோக்கியோபனிஷத்தில் பிரம்மஸ்வரூபமாக, கலாரூபமாக, அதாவது உபாசனைக்காக அத்தியாசிக்கப்பட்ட நிலை என்று சதுஷ்டி கலா வித்யா என்று சகுன பிரம்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த சகுன பிரம்மம்னா ஏன் பிரம்மம்னா நேரடியாக சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்லி அதோட முடிச்சுக்கலாமே. ஏன் இந்த சகுன பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பல பல கற்பனைகளை அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்திலே ஏற்றி பார்த்து ஒரு வடிவமும் ரூபமும் கொண்டதாக ஏன் வடிக்கப்படுகிறது என்றால், நம்முடைய மனது சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணங்களோடு கூடி எப்பொழுதும் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையதாகிய இந்த மனதுக்கு ஒரு படர்கின்ற ஒரு ஆதாரம் வேண்டும். படர்கின்ற ஒரு ஆதாரம் வேண்டும். அந்த ஆதாரம் இல்லாவிட்டால் நம்முடைய மனதை நிலைப்படுத்துவது என்பது முடியாத காரியம். எனவே அதிகாரித்துவத்திற்கு நம்முடைய மனதினுடைய சித்த ஏகாக்கிரகம், சித்த நைச்சல்யம், சித்த சுத்தி என்கின்ற இந்த 3ம் ஏற்பட்டால்தான் நமக்கு வேதாந்த விஷயங்கள் புரிவதற்கு தெளிவான பக்குவமுடைய மனதாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்குவமுடைய மனதாக இருப்பதற்கு நமக்கு இந்த வேதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதார சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இந்த 64 கலைகளோடு கூடியவள், அதே போல பல பல தன்மைகளோடு கூடிய நாமரூபங்களோடு கூடியதாக பார்க்கப்படுகின்ற சகுன பிரம்மமாக நமக்கு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆரோபிக்கப்பட்ட பிரம்மம் எதற்காக கூறப்பட்டது? உபாசனா நிமித்தம், அத்தியாசம் செய்ய, இதை அத்தியாசிப்பதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய மனதிலே விசுவலைஸ் செய்து சோடச கலைகளோடு கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். 64 கலைகளுக்கும் அவளே ஆதாரம் என்று இந்த ஆதார பிரம்மனுடைய வியாபகம்தான் அதிஷ்டானமாக இருந்து அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது என்று காரண காரியத்தை விளக்குகின்ற தன்மையோடு கூடியதாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அப்படி சகலா என்று சொல்லக்கூடிய 64 கலைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த 64 கலைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். சச்சிதானந்தா, சச்ச அசௌ சிச்ச, சச்சிது சச்சித் அசௌ இது ஆனந்தாக. அதாவது சச்சித் ஆனந்தம் என்று உபநிஷத்துக்களே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தைத்திரிய உபநிஷத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவரணமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பிரம்மவிதா ஆப்னோதி பரம், பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரபிரம்மம் எப்படிப்பட்டது? முதல்ல பரபிரம்மத்தை பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மவித் யார் ஒருவர் பிரம்மனை அறிந்தார்களோ அவர்கள் ஆப்னோதி பரம், பரம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அது என்ன? அது உயர்ந்த நிலை. கர்ப்பான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இனி அடைய வேண்டியது என்பது எது இல்லையோ,
இதுவரைக்கும் நீ அடைந்திருக்கக்கூடிய அத்துணையும் அடைய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடியதும் உனக்கு தெரிந்து தெரியாத அத்துணை பலன்களையும் அடைந்து விட்டதாக ஆகிறது. எப்போ? பிரம்மவித் ஆப்னோதி பரம். பிரம்மனை அறிந்து கொண்டால் இத்தனையும் நமக்கு கிடைத்து விடுகிறது. சரி, எதியா அந்த பிரம்மன்? முதல்ல அது தெரிஞ்சாத்தானே அதை அடைந்தமா அடையலையாங்கிறது தெரியும். அதுக்கு பிரம்மவிதா நோதி பரம் ததி ஏஷா யுக்தா. அப்படிப்பட்ட அந்த பிரம்மன் எது என்று இப்போது சொல்லப்படுகிறது என்று. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம் என்கிறது தான் பிரம்மன். அதான் நீ சொல்ற சச்சிதானந்தா. சச்சித் ஆனந்தமாக வடிவமாக அம்பாள் இருக்கிறார். சரி, எங்க இருக்கிறார்? இப்போ முதல்ல பிரம்மனை அடைந்தவர்கள் அத்துணையும் அடைந்ததாக ஆகப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மன் எது என்று விளக்கப்படுகிறது. எது? சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறார். சரி, எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் என்றால், யோகே தண்டிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சோத்னுதே சர்வான் காமா ஆன்சக. அப்படிப்பட்ட பரபிரம்மமானது எங்கே அறியப்படுகிறது? எங்கப்பா எது பிரம்மன் எது பிரம்மன் என்றால், எந்த இடத்திலே அந்த பிரம்மனை ஏவ தச்ச புருஷ விததாம் என்று அந்த அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியினுடைய அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுகிறது, நிலைக்கப்படுகிறது, ஒடுங்குகிறது என்று அந்த பரபிரம்மத்தை சொல்லப்படுகிறது. இப்போ சச்சித் ஆனந்தம் என்கின்ற சச்சித் ஆனந்தம் அல்லது ஆனந்தம் என்பது பிரம்மன் என்று பார்த்தோம். இப்போ ராமன் என்கிறது ஒரு பெயர் சொல். இந்த ராமன் என்கின்ற பெயர் சொல்லுல சீதாராமன், தசரத ராமன் அல்லது வில்லாளி ராமன், கோதண்ட ராமன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அயோத்திய ராமன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ அயோத்திய ராமன் என்பது ஒரு பெயர் சொல்லை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விசேஷ ரூபங்கள். இது அயோத்தியா என்கின்ற தன்மை ராமனுக்கு மேல் ஏற்றி பார்க்கப்பட்ட இன்னொரு பூஷணம். அதுதான் அயோத்திய ராமன் என்றார்கள். இப்போ சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய 3 வார்த்தை இருக்கிறது. எப்படி? அயோத்தியா ராமன் என்கின்ற 2 வார்த்தை, அதுல ஒன்று ஆதாரமாகவும், அதாவது ராமர் என்கின்றது ஆதாரமாகவும், அந்த ராமனை புரிந்து கொள்வதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தியா ராமன். ஏன்னா மற்ற ராமர்கள் எத்தனையோ ராமன், எத்தனை ராமன், எத்தனையோ ராமர்கள் இருக்கிறார்கள். சாப்பாட்டு ராமன்லிருந்து ஆரம்பித்த எத்தனையோ ராமர் இருக்கார்கள். அப்போ குறிப்பிட்ட அத்துணை ராமர்களிலிருந்தும் விலக்கி ஒரு குறிப்பிட்ட ராமனை நாம் அடையாளம் செய்து சொல்வதற்காக புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது அயோத்தியா ராமன் அல்லது தசரத ராமன். அப்படி 2 வார்த்தைகள், ஒன்று பூஷணமாகவும் ஒன்று ஆதாரமாகவும் இருக்கிறது. இப்போ இங்கே சச்சிதானந்தா என்று 3 வார்த்தைகள் இருக்கிறது. சச்சித் ஆனந்தம் என்று 3 வார்த்தைகள் இருக்கிறது. இதுல எது சப்ஸ்டான்டிவ்? ஆத்மா என்பது, பரபிரம்மன் என்பது சத்தா. அந்த சத்துக்கு சித்தும் ஆனந்தமும் பூஷணமாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது சித்தா, சித்துக்கு சத்தும் அனந்தமும் பூஷணமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் வெறும் சத்ஸ்வரூபம் என்று சொல்லிட்டு அப்போ பிரச்சனை இல்லை, அல்லது சிச்சரூபம் என்றாலும் பிரச்சனை இல்லை, அனந்தம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வார்த்தைகள் ஒன்று அவருடைய ஆதார வஸ்துவாகவும் அவரை புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடியதாகவும் இருக்குமா என்கின்ற பூர்வபட்சம் என்பது ஏற்கிறது. எப்படி? ஒரு பூக்குவியல் இருக்கிறது. இந்த பூக்குவியலில்
பல பூக்கள் இருக்கிறது. அந்த பல பூக்களிலே தாமரை என்கின்ற ஒரு வஸ்துவை பிரித்து பார்ப்பதற்கு தாமரை என்கின்ற ஒரு நாமரூபம். அடுத்தது பல தாமரைகள் இருக்கிறது. அப்படி பல தாமரைகள் இருப்பதில் நீல நிறமான தாமரை ஒன்று. அப்போ முதல்ல பலவற்றிலிருந்து ஒரு ஒரு தனி சாரத்தை நாம் பிரித்தெடுத்தோம். அந்த தனி குவியல்ல இருந்து ஒரு பூவை ஒரு 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 ஸ்பீசியஸை பிரித்தெடுப்பதற்கு நீல நிறம் என்று சொல்றோம். அடுத்தது அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய பல பூக்களிலே சுகந்தம் பெரிய பெரிய தாமரை, மனம் வீசுகின்ற தாமரை, அதை எடுங்கள் என்று சொன்னால், இப்ப இத்தனையிலும் இருந்து இந்த பூ உலகத்திலிருந்து அத்தனையிலுமிருந்து பிரித்தெடுத்து ஒரு தனிப்பட்ட தன்மைக்கு வந்து அந்த தனிப்பட்ட தன்மையிலும் ஒரு குண விசேஷங்களை கொண்டு நாம் ஒரு தனியாக ஒரு பூவை எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுபோல ஒருவேளை இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நெகேட் செய்கிறது. இது அல்ல, அது அல்ல, அது அல்ல என்று. ஏனென்றால் சத்தென்ற வார்த்தை வேதத்தில் நாம் பொதுவாக சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எது சத்தென்றால் அது என்ன அப்படின்னா இருப்புத்தன்மை. இந்த இருப்புத்தன்மை என்கின்ற ஒரு வார்த்தையை வேதமானது எடுத்துக்கொள்கிறது. அதாவது நம்ம முன்னால் பார்த்துருக்கோம் ரூடி. ரூடி என்றால் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எடுத்துக்கொள்கிறது. அது சத்தன். அப்ப நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தென்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப இந்த இருக்கிறது என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது தானே, அதிலிருந்து பிரித்து காட்டுவதற்காக திரிகாலே அபிதிஷ்டதி இதி சத்து. இந்த சத்துக்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியவை. இந்த தோன்றி மறையக்கூடியவைகளிலிருந்து ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. சத்தென்கின்ற வார்த்தைக்கு வேதம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த சத்தெல்லாம் அல்ல, மூன்று காலத்திலும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சத்து என்று சத் என்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கிறது. அந்த சத்து அதை ரொம்ப விளக்கிட்டு போனோம்னா குழம்பிடும். ஸோ மூன்று காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சத்து, அந்த சத்தினுடைய சொரூபம் என்ன? இப்ப இந்த சத்துக்கு சித்தும் அனந்தமும் என ஏற்றி பார்க்கப்பட்ட பூஷணமா என்றால் இல்லையப்பா. அந்த சத்து எப்படிப்பட்டது என்றால் அதே சைத்தன்ய ஸ்வரூபமான சத்து, மூன்று காலத்திலும் மாறாத சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சத்து. அந்த சத்து அனந்தம், அது இடைவெளி இல்லாமல் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. எனவே அதுவே ஆனந்தம் என்று சச்சித் ஆனந்தம் என்கின்ற இந்த மூன்று வார்த்தையை இது மிகப்பெரிய விசாரம். இப்ப நான் நமக்கு சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு எக்ஸ்போஸ் கொடுக்கிறேனே தவிர இந்த சச்சிதானந்தம் என்கின்ற இந்த வார்த்தையை தைத்திரிய உபநிஷத்தில் பக்கமாக விளக்குகிறார் சங்கரர். இது இன்ஃபினிட்டா இருக்கு. மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையிலிருந்தும் வேறுபட்ட ஒரு வஸ்து, அது சத்து. அப்ப சத்து என்றால் இருப்புத்தன்மை, அது எனக்கு தான் தெரியுமே என்றால் இல்லை. நீ நினைக்கக்கூடிய சத்தல்ல அது. அது நீ நினைக்கக்கூடிய இருப்புத்தன்மையிலே ஒரு விசேஷத்தோடு கூடிய சத்து. அது எப்படி என்றால், இந்த சத்தெல்லாம் தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது. இந்த தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய அத்துணைக்கும் ஆதாரமாக மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது. எப்படி போன மந்திரத்தில் பார்த்தது போல, துரியம் என்பது விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற மூன்றுக்கும் ஆதாரமாக சப்ஸ்டான்டிவாக இருந்து விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற அத்தனையும் தோற்றுவித்துக்கொள் அது எதிரே தோற்றுவிக்கப்படுகிறதோ அந்த சத்து. அப்படிப்பட்ட இந்த தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்கின்ற தன்மையோடு கூடியதற்கு பெயர் சத்து.
அப்புறம் அந்த சத்து எப்படிப்பட்ட சத்து இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்றால் அது சித்ரூபமாக இருக்கிறது, சைத்தன்ய ஸ்வரூபமாக. அது ஜடமல்ல, கான்சியஸ்னஸாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. எனவே சத்தும் ஸ்வரூபந்தான், சித்தும் ஸ்வரூபந்தான். இந்த சச்சித் என்கின்ற ஸ்வரூபமானது எப்படிப்பட்டது என்றால் காலவரைக்கு அப்பாற்பட்டது. எனவே அனந்தம். இப்படி சச்சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய சொரூப நிலையாக சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடியது குணம் அல்ல, சொரூபம். இந்த எப்படி நீல உட்பலம் என்று சொல்வதற்கு நீலம் என்பது தாமரையினுடைய குணம், பெரியது என்பது அதனுடைய இன்னொரு தோற்றம். அப்படிப்பட்டதல்ல இந்த சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை சொரூப வார்த்தை, சொரூபத்தை சொல்லக்கூடியது, குண விசேஷணங்கள் அல்ல என்று சொல்லி சச்சிதானந்த சொரூபா என்று சொல்லக்கூடிய அம்பாள் 3 காலத்திலும் மாறாத சைத்தன்ய சொரூபமாக எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியவள். சரி, சச்சித் அனந்தம் என்று தானே சொல்லிருக்கு, ஏன் சச்சித் ஆனந்தம் என்று சொல்கிறீங்க என்றால் அனந்தமேவ ஆனந்தம், அனந்தமேவ ஆனந்தம். ஆனந்தம் என்பதற்கு முடிவில்லாத ஆனந்தம். எப்பொழுது முடிவு என்பது இருக்கிறதோ அங்கு துக்கம் என்பது இருக்கிறது. முடிவில்லாத நிலையில் இருக்கக்கூடியதுனால அது ஆனந்தமாக இருக்கக்கூடியது. எனவே சதேவ சிது சிதேவ ததேவ அனந்தம், சதேவ சித்து ததேவ அனந்தம். சத்து தான் சித்து, அந்த இரண்டும் சேர்ந்தது தான் அனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சு என்னையா பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இந்த குணம், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தன்மை, அத்தனையிலிருந்து பிரித்து பார்த்து என்னென்னமோ எல்லாம் பண்ணி சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இதனால் என்ன பிரயோஜனம்? தத்துவமசி, நீ அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறாய் என்கின்ற மிகப்பெரிய தாற்பயத்தை புரிய வைப்பதுதான் மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தினுடைய தன்மை உன்னுடைய கட்டுப்பாடுகள், உன்னுடைய வரையறைகள், இவைகளெல்லாம் உன்னால் ஏற்படுத்தப்பட்டது, உன்னால் கற்பிக்கப்பட்டது, நீயாக ஏற்றி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதை தவிர நீ நீ நினைக்கக்கூடிய நீ அல்ல என்கின்ற தன்மை ஏற்படுகிற போது உனக்கு இந்த கில்ட் அண்ட் ஹர்ட் என்கின்ற இரண்டும் போகிறது. இதுதான் ஞான பலன். ஞான பலனாக நான் நினைக்கக்கூடிய இந்த உபாதி என்று சொல்லக்கூடிய சரீரம், மனம், புத்தி இவைகள் அல்ல. நான் சச்சிதானந்த ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் என்று அறிகிற போது உன்னுடைய சிறுமைகள் நீங்கி உன்னுடைய அறியாமை என்கின்ற அந்த கில்ட் போய், அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் போய் பரிபூர்ண வஸ்துவாக நான் இன்ஸ்பெக்ட் ஆஃப் மை இடியாட்டிக், நான் பூர்ணமானவன் என்பதை அறியப்படுகிறது. அதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். சரி, இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் அடையக்கூடியவளான அம்பாள் எல்லாம் தெரியுது. இப்போ சாத்தியம், அதுதான் சொல்றார், அடையக்கூடிய வஸ்து சாத்தியா. சாத்தியம் அப்படின்னா அடுத்த மந்திரம் சாத்தியா. சாத்தியம் என்றால் ஒரு சாதனையினால் எதை ஒன்றை அடையப்படுகிறதோ அதற்கு பெயர் சாத்தியம். அதாவது லட்சியம், நம்முடைய லட்சியம். சாதனை ஏதுமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதனால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் என்று கைவல்ல நவநீதத்தில் மிக அற்புதமாக தாண்டவராய சுவாமிகள் சொல்றார். ஒரு மீன்ஸினால் அடையக்கூடிய வஸ்துவாக அம்பாள் இருக்கிறாளா என்றால் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அடைந்த பொருளாக இருக்கிறாள் அம்பாள். சொகண்ட ஆபரணவது, எப்படி நம்முடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணத்தை துளைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கணும்.
அப்போ அங்கே சாதனை என்பது இருக்கிறது. என்ன சாதனை? தேடுவது என்கின்ற சாதனை. ஆனால் இந்த தேடலுக்கு சாத்தியமாக இன்னொன்று என்று அந்த பலனாக எப்படி இருக்கிறது என்றால், அடைவதல்ல, அறிவது. உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை நீ அறிந்தாயே தவிர அடையவில்லை. காரணம், அடையக்கூடிய பொருள் அல்ல அம்பாள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் நீயாக இருக்கிறார் என்பதை பற்றி விளக்குவதுதான் இந்த மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் பூர்ணமுதற்கதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.